ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஆரோக்கியமான ரெசிபி தாங்க. சிறுதானியம் வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். குழி பணியாரம் தாங்க. இது காலையில் டிஃபனாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாயந்தர நேரத்தில் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி வெள்ளை சோளத்தில் தான் செஞ்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளை சோளம் 1 கப்பு எடுத்துக்கோங்க. அளக்கிறதுக்கு ஏதாவது கப்பு, டம்ளர் ஏதாவது ஒன்று கரெக்டான அளவில் எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப்பு சோளம் சேர்த்தாச்சு. இப்போ அதே கப்புக்கு நம்ம அரிசி சேர்க்கணும். நான் 1/2 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு புழுங்கல் அரிசி ரெண்டும் சேர்த்து கலந்து சேர்த்துருக்கேங்க. அந்த மாதிரி சேர்க்கும்போது பணியாரம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அதையும் நம்ம சோளத்து கூட சேர்த்துடலாம். இப்போ 1/2 கப்புக்கும் கம்மியாக உளுந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். உளுந்து வெந்தயத்தை தனியாக ஊற வைக்கிறதுனால ஊற வச்சுக்கலாங்க. நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து ஊற வச்சுட்டேன். இப்போ இது ஒரு 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச சோளம் நல்லா ஊறி இருக்குதுங்க. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஊற வச்ச தண்ணியை வச்சே அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. நல்லா நம்ம கை போட்டு கரைச்சி இது புளிக்க விட்டுடலாம். மாவு நல்லா புளிச்சதுக்கப்புறம் சுட்டாதாங்க பணியாரம் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம எப்போவும் அரிசி மாவு பணியாரம் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள், எனக்கு நல்லா மாவு பொங்கி வந்துருச்சு. இப்போ இதை கலந்து விட்டுடலாம். நான் மாவு கரைச்சி வைக்கும்போது உப்பு சேர்க்கலை, அதனால் இப்போ உப்பு சேர்த்து நான் கரைச்சிக்க போகிறேன். அதே மாதிரி பணியாரமும் பார்த்திங்கன்னா நான் 2 வகையாக செய்ய போகிறேன். கார பணியாரம் ஒன்று, இனிப்பு பணியாரம் ஒன்று. அதனால் 2 பணியாரம் செய்ய போகிறேன். இப்போ மாவு உப்பு போட்டு கரைச்சிட்டு இன்னொரு கிண்ணத்தில் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இனிப்பு கலக்கிறதுக்காக. இப்போது கார பணியாரத்துக்கு தனியாக, இனிப்பு பணியாரத்துக்கு தனியாக மாவு எடுத்து வச்சாச்சுங்க. இனிப்பு பணியாரத்துக்கு நான் வெல்லம் தான் சேர்க்க போகிறேங்க. நல்லா பவுட்ரு பண்ண வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். வெல்லம் சேர்க்கும்போது பணியாரத்துக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது கூட ஏலக்காய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெல்லம் நான் ஒரு 100 கிராம் வெல்லத்தை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதை கரைச்சி தனியாக வச்சிடலாம். இப்போ கார பணியாரத்துக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. இது கூட உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. கேரட் இருந்தால் கூட சேர்க்கலாங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ என்கிட்ட இல்லாதனால நான் பருப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூட நல்லா கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவும் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். இது நல்லா வெங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவில் சேர்க்கணுங்க. இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிட்டோம். இப்போ இதை நம்ம மாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், நமக்கு கார பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. வெல்லம் பார்த்திங்கன்னா நான் கரைக்கலை, அப்படியே தான் சேர்த்துருக்கேன். இந்த வெல்லத்தில் கல் மண் எதுவுமே கிடையாது. ஏற்கனவே நிறையா ரெசிபி நான் செஞ்சுட்டேன் இதில். அதனால் அப்படியே அந்த வெல்லத்தை நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். உங்கள் வெல்லத்தில் கல் மண் ஏதாவது இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பணியாரக்கல் சூடாயிடுச்சுங்க. இதில் நம்ம பணியாரத்தை ஊற்றி எடுத்துடலாம். மேலே மூடி போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வரும். உள்ளெல்லாம் மாவாக இல்லாமல் வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்பூனோட காம்பு வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. இல்லை நம்ம வடையெல்லாம் எடுப்போம் இல்லையா, கம்பி, அதை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா செவக்க வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாங்க. இப்போ எல்லாத்தையும் இது மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா செவக்க வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இந்த பணியாரம் கார சட்னி கூட, தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நான் இதுக்கு கார சட்னி தான் செஞ்சுருக்கேன். அந்த ரெசிபி நான் வீடியோ எடுக்கலை. ஏற்கனவே வாழைக்காய் பஜ்ஜி வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். அதில் இந்த கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு போட்டிருப்பேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சட்னிக்கு, இந்த பஜ்ஜிக்கு, இந்த பணியாரத்துக்கெலாம் இந்த கார சட்னி ரொம்ப அருமையாக இருக்குங்க. வாழைக்காய் பஜ்ஜியில் அந்த ரெசிபி கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதே மாதிரியே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கார பணியாரம் மாவெல்லாம் சுட்டு எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம இனிப்பு பணியாரம் செஞ்சுக்கலாம். இனிப்பு பணியாரம் செய்யும்போது நீங்கள் நெய் ஊற்றி செய்யுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கார பணியாரத்துக்கு நான் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இனிப்பு பணியாரத்துக்கு நெய் ஊற்றி செய்யும்போது இனிப்பு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இதே மாதிரி நம்ம எல்லா மாவுலையும் பணியாரம் சுட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட விற்பனைக்காக பேரிச்சம்பழம், நட்ஸு, சீட்ஸு வகைகள் எல்லாமே இருக்குது. அது என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா? வாங்க. நம்மக்கிட்ட தரமான நட்ஸு, சீட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ், டேட்ஸு
பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாம் விற்பனைக்கு இருக்குதுங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? பச்சை பூசணி விதை, வெள்ளை பூசணி விதை, சூரியகாந்தி விதை, வெள்ளரி விதை, சியா விதை, ஆளி விதை, சப்ஜா விதை. இந்த விதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒமேகா 3யும் கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் ரொம்ப அதிகம் உள்ளதுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை தினமுமே எடுத்துக்கலாம். தினமும் லட்டாவோ கஞ்சியாகவோ ஊற வச்சு தண்ணியில் போட்டு சாப்பிட்லாங்க. நல்ல பலன் கிடைக்கும். இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் ஆர்டர் கொடுத்துக்கோங்க. இது கூடவே உலர்ந்த கிவி, உலர்ந்த ஸ்ட்ராபெரி, தேன் நெல்லிக்காய், உலர்ந்த நெல்லிக்காய், சிப்ஸ் வகைகளில் காய்கறி சிப்ஸ், பழங்கள் சிப்ஸ் இது குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸு கொடுத்துட்றதுக்கு தோதாக இருக்குங்க. இது கூடவே தரமான ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதுவுமே நம்மக்கிட்ட தரமான பொருளாக இருக்குது. சுத்தமான முறையில் நாங்கள் பேக்கிங் செஞ்சு தர்றோம். இது கூட பேரிச்சம்பழத்தில் 6 வகையான பேரிச்சம்பழம் வச்சுருக்கோங்க. நல்ல தரமான பேரிச்சம்பழம், சுவையுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எந்த பிசுப்பும் இல்லாமல் நல்ல ஒரு தரமான பேரிச்சம்பழம் இதுவுமே நம்மக்கிட்ட இருக்குதுங்க. இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பாதாம், முந்திரி, அத்தி இதுவுமே வச்சுருக்கோம். இதில் எந்த பொருள் உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் கொடுத்துக்கலாம். இப்போது பஞ்சு பஞ்சாக எல்லா பணியாரத்தையும் நம்ம சுட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ இனிப்பு பணியாரம் செய்கிறது சில பேருக்கு வந்து பிஞ்சு பிஞ்சு வரும், கருகி போயிடும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன். இனிப்பு பணியாரத்துக்கு நம்ம வந்து இனிப்புக்கு சர்க்கரை, வெல்லம் சேர்ப்போம் இல்லையா? அப்போ அது வந்து சீக்கிரமாக தீயிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம மிதமான தீயில் வச்சுக்கணும். அதே மாதிரி மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் பணியாரம் பிஞ்சு போயிடும், ரொம்ப கருகி போன மாதிரி இருக்கும் அந்த தண்ணியும் சர்க்கரையும் சேர்றதுனால. அதனால் மாவு திக்கான பதத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுப்பை மிதமான தீயில் வச்சு சுட்டிங்கன்னா இனிப்பு பணியாரமும் நமக்கு ஒட்டாமல் கருகாமல் சூப்பராக வருங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்திருக்குன்னு. இதே மாதிரி நிறையா சிறுதானிய ரெசிபி நம்ம சேனலில் இருக்குங்க. வெயிட் லாஸ் ரெசிபி, சிறுதானிய ரெசிபிஸ்ன்னு கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். சேனல் நேமுக்கு கீழே இருக்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இப்போ நமக்கு பணியாரம், கார சட்னி தயாராகிடுச்சுங்க. எங்கள் பொண்ணு சொன்னாங்க, இந்த பணியாரத்தில் சாம்பாரில் ஊற வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நம்ம சாம்பார் வடை, சாம்பார் இட்லி சாப்பிட்றோமோ அதே மாதிரி சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு கிண்ணத்தில் இந்த பணியாரத்தை சாம்பாரில் ஊற வச்சு சாப்பிட்டோங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. வெள்ளை சோளம் வச்சு பணியாரம், 2 வகையான பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.